ஹே என்னடி பீரியட்ஸ்னு சொன்னா உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருக்க? மாதவிடாய் காலத்துல பெண்கள் குரான் ஓதக்கூடாது. அல்லாஹ் திருக்குரான்ல என்ன சொல்லிருக்கான்? தூய்மையானவர்களை தவிர வேற எவரும் இதை தொட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ சொன்ன குரான் வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கே, அதை நீ படிச்சியா? இதுல அல்லாஹ் என்ன சொல்லிருக்கானா, இது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது, தூய்மையானவர்களை தவிர வேறு எவரும் இதை தொட மாட்டார்கள் அப்படின்னு. இதுல பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது அப்படின்றத லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய குரானை தான் குறிக்குமே தவிர நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குரான் இல்ல. தூய்மையானவர்கள் அப்படின்றத மலக்குமார்களை தான் குறிக்குமே தவிர நம்மளே இல்ல. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், குரான் எழுத்து வடிவில இறங்குச்சா இல்ல ஒலி வடிவில இறங்குச்சா? ஒலி வடிவில தான். குரான ஓதுனா நன்மை கிடைக்குமா இல்ல தொட்டா நன்மை கிடைக்குமா? ஓதுனாதான் நன்மை கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாதவிடாய் காலங்கள்ல காபாவை சுற்றி வலம் வருவதையும் தொழுகையும் தவிர மற்ற அமல்களை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இடம்பெற்றிருக்கு. குரானை டைரக்டா தொட்டு ஓதக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்குமே குறிப்பிட்டு இல்ல. மாதவிடாய் காலத்துல குரானை தொட்டு ஓதலாம்.